நம்ம வந்து புறாக் டேப் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுனால புறாக் டேப்பு கட்டிட்டு போகிறோம். இன்றைக்கி வாங்க, நான் புறா வந்து இதெல்லாம் இருக்குது. இப்போ வாங்க நான் இதை கைட்டி பார்க்குறேன், கைட்டி காமிக்கிறேன். கைட்டி காமிச்சிட்டுமே ஓட்டிட்டாங்க 2 பேரும். ஏன்னா இது முன்னாடி கூண்டு வண்டிக்கு ஒரு வாட்டி வந்தேன், வந்து அம்மா வேலை சொன்னால் செஞ்சுட்டு போனேன். அதனால பிடிச்சி பார்க்கலாமா, இப்போ நம்ம மேலே பிடிச்சி பார்க்கலாமா. இவன் தானாக டேப் கைட்டி நல்லா சுத்த விட்டுட்டான் என்ன. பாட்டுக்கு அவன் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிட்டான், பறக்கலாம் ஆரம்பிச்சிட்டான். நான் எங்கே பறக்க விடுறது இப்போ இவனு அப்படின்ட்டு அப்படியே மெல்லியமாக மேய்ச்சிட்டே போய் ஒரு கூண்டாண்ட போய் பிடிச்சிட்டேன். பிடிச்சிருந்துமே பறக்கலாமா, நம்ம பறக்கலாம். இது பறக்கட்டுமே வந்து இறங்கிட்டான் டக்கு அவ்வளோவா ஒன்றும் நல்லா பறக்கலை, நல்லா பண்ணான். இருந்தாலும் டக்குன்னு வந்து இறங்கிட்டான். இப்போ ரொம்ப நாள் ஆச்சுல டேப் கட்டி. நீங்களும் ஒரு வேளை டேப் போட்டிருந்தா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது ரொம்ப நாள் ஆக விடாதீங்க. ஒரு 4 நாள் 5 நாள் புதுசாக நம்ம இப்போ வாங்கிடுறோம்னா அதுக்கு டேப் போட்டு வச்சிக்கலாம். நம்ம இப்போ பைசுதே குட்டி டேப் போட்டுக்கிறோன்னா ரொம்ப நாள் வைக்காதீங்க, கொஞ்ச நாள் வைங்க, அதுவே ஜாஸ்தி தான். நம்ம மேலே பறக்கட்டுல ஃபீமேலை பறக்கலாம் வாங்க. ஃபீமேல் வந்து இன்னும் ரெக்கைக்கு டேப் போட்டது தான், டேப் அது இன்னும் கைட்டில். அது கைட்டிட்டு நம்ம இப்போ பறக்கலாம் வாங்க. இதுக்கு ஃபீமேல் டேப் போடாமையே இவ்வளோ நல்லா சுற்ற விடுதுன்னா டேப் போட்டதுக்கப்புறம் இப்படி சுற்ற விடும். இப்படி தான் என்னை சுற்ற விட்டுச்சு. அதுக்கப்புறம்